குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வித்தார். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இத்திருவிழுப்பை மக்கள் கொண்டாட வேண்டும். இது ஆண்டவருக்கான திருவிழுப்பு என்று முதல் வாசகம் நிறைவடைந்தது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக 3ஆம் அதிகாரத்திலே 7 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இதே எகிப்திலே என் மக்கள் படுத்த துன்பங்களை என் கண்களால் கண்டேன். அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். அவர்களின் அருமுறை என்னை எட்டியுள்ளது. ஒரு அழுகை என்னை கேட்குது.
அவர்களை நடத்தி செல்ல நான் இறங்கி வந்துள்ளேன் என்று கடவுள் மனிதனோடு கொண்டுள்ள நெருக்கத்தை, அளவில்லாத பேரன்பை, என்றுமுள்ள பேரன்பை வெளிப்படுத்தியதன் அடையாளமாக மனிதனின் அறுகுறலையும் துன்பத்தையும் உயரத்தையும் கேட்டு அவனை இணைத்த குழுவிலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம்மோடு உள்ளார். நாம் உணவெடுக்கும் போதெல்லாம் கடவுளே இயேசுவே என்று நாம் சொல்லுகிற அந்த போரிலே ஆண்டவர் பேசுகிறார். இந்த போர் இன்னொரு நாள் இருக்கக்கூடாது. இந்த சண்டை என்னோட முடியும், நான் கொடுத்து விட போகிறேன் என்று சொல்லி அவர் பேசுகின்ற அற்புதமான அந்த வார்த்தைகள் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டது. நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஒரு அரசு, இஸ்ரேல் அரசு, இன்னொரு பக்கம் 5 நாடு சண்டை நடந்து கொண்டே இருக்கு. சாயங்கால நேரமாயிடுச்சு. கடவுளை போது பேசுகிறார். கதிரவனே கிழவோரில் நில குரலை கேட்டு ஆண்டவர் போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனித குரலை கேட்டு கடவுள் போரிட்டார். அதையும் பகலை நீளமாக்குகிறார். பகல் நீண்டு இன்று என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு நான் விடுதலையை கொடுத்து வெற்றியை கொடுத்து என்று சொல்லி அத்துணை நெருக்கமான, அத்துணை அளவில்லாத பேரன்பு கொண்ட கடவுளாக அவர் தன்னை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அத்துணை நேசமிக்க ஆண்டவரைத்தான் நாம் அளவில்லாத நன்றி செய்திருக்கிறோம். நம்மை காக்கின்ற கடவுளை